இங்கே ஒருத்தன் இவனோட காரை மெக்கானிக் ஷெட்டில் சர்வீஸ் விடுறதுக்காக வந்திருப்பா. அப்போ டயரை சுற்றி பார்க்குறான். அதுலேருந்து டிக் டிக்னு சவுண்டு வருது. என்னடா சவுண்டுன்னு சொல்லி பார்த்தா அது யாருமே இல்லை, இந்த மெக்கானிக் அவன் பின்னாடி வச்சிருந்த ஸ்டூல்ஸ் வச்சு சவுண்டு கொடுத்துட்டு இருப்பான். இதை தெரியாமல் இந்த கார் ஓனர் இதெல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எவ்வளோ பில் ஆகும்னு சொல்லி கேட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அந்த பர்ஸ் அந்த காருக்கு பின்னாடி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவன் காரை எடுத்துட்டு போகிற நேரம் பார்த்து அந்த பர்ஸில் இருந்த அமௌண்ட்டை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக்கார் என்ன பண்ணுவான்னா உடனே முன்னாடி போயிட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறான். ஒரு செகண்ட் இன்ஜினை மட்டும் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பின்னாடி போய் அந்த பர்ஸ்ல இருந்து அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பர்ஸ் அதிலே வச்சிடறான். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காரை எடுத்துட்டு போயிடலாம் சொல்றான். அவனும் காரை எடுத்துட்டு வந்து ஓனர்கிட்ட காரை கொடுக்குறான். அவரும் ஒரு டேட்டுக்காக அவன் லவரை கூட்டிட்டு வெளியே போகணும். அதுக்கப்புறம் இந்த ஓனர் அவரோட லவரோட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டதுக்கெல்லாம் பில்லு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பர்ஸ்ல எடுத்து பார்த்தா அந்த பர்ஸ்ல அமௌண்டே இருக்காது. இந்த ஓனரும் டிரைவருக்கு உடனே கால் பண்ணி பர்ஸ்ல இந்த அமௌண்ட் எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப மெக்கானிக் சீட்ல தான் யாராவது எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே நீ போய் பாருன்னு சொல்லுவான். இவனும் கார் எடுக்கும் போது பெட்ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு $100 கொடுத்து பெட்ரோல் போட்டுக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு.